ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப அஃபீஷியல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். எம்சிசி கவுன்சிலிங்கோடது. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளுக்கு எம்சிசி கவுன்சிலிங்கோடைய ஹெல்த் மினிஸ்டர்லேருந்து நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் கிடச்சிருக்கு. ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் அப்படிங்கிற அஃபீஷியல் ட்விட்டர் சேனலில் ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெல்த் மினிஸ்ட்ரி கிளாரிஃபைஸ் தட் நியூஸ் ஆஃப் தி டிஃபர்மெண்ட் ஆஃப் நீட் யூஜி கவுன்சிலிங் இஸ் இன்கரெக்ட் ஆஸ் தி டேட் ஃபார் கவுன்சிலிங் ஹேஸ் நாட் பீன் நோட்டிஃபைடு எட். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த ஒரு அறிக்கையும் நாங்கள் நியூஸாக கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இன்றைக்கி ஃபுல்லாகவே என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, கவுன்சிலிங் டேட் வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்கோம் அப்படின்லாம் போயிட்டுருக்கு. பட் அது வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸ் அப்படிங்கிறத அவங்க ஹெல்த் மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து கன்ஃபார்மாக நோட்டீஸாக ஒரு ட்விட்டர் பக்கத்தில் ஆல் இந்தியா ரேடியோ நியூஸில் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மார்னிங்லேருந்து போயிட்டுருந்த அந்த ஒத்தி வைக்கப்பட்ட தேதி குறிப்பிடாமல் எம்சிசி கவுன்சிலிங் வந்து ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சொன்னது வந்து முழுக்க போய் அது ஒரு ஃபால்ஸ் நியூஸ். அதை யாரும் நம்ப வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க தெளிவாக கவனிங்க. நீட் கவுன்சிலிங் போஸ்ட்போன்மெண்ட் நோட்டீஸ் ஃபால்ஸ் சேஸ் ஹெல்த் மினிஸ்ட்ரி ப்ராசஸஸ் எக்ஸ்பெக்டட் பை தி மந்த் எண்டு. மந்த்தினுடைய எண்டில் நம்மளுக்கு வந்து என்ன ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எம்சிசி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் தான் பண்ணுறாங்களே தவிர கன்ஃபார்ம் பண்ணல இன்னும். ஓகேங்களா, அப்போ இன்றைக்கி ரிலீஸ் பண்ண அந்த தேதி குறிப்பிடாமல் எம்சிசி கவுன்சிலிங் தள்ளி வைக்கப்படும் அப்படின்னு சொன்னது வந்து முழுக்க ஃபால்ஸான நியூஸ். அது யாரும் நம்ப வேணாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தெளிவாக கவனிங்க. தி யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஹேஸ் கன்ஃபார்ம்டு தட் தி ரூமர் அபவுட் தி போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் நீட் யூஜி கவுன்சிலிங் 2024 ஆர் ஃபால்ஸ். அக்கார்டிங் டு ஆல் இந்தியா ரேடியோ, தி ஹெல்த் மினிஸ்ட்ரி ஸ்டேட்டட் தட் தி கவுன்சிலிங் டேட்ஸ் ஹேவ் நாட் எட் பின் அனௌன்ஸ்டு. இன்னும் ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ண விடலை. டுடே ரிலீஸ் பண்ண அந்த போஸ்ட்போன்மெண்ட் எம்சிசி கவுன்சிலிங் வந்து தள்ளி போகுது, தேதி குறிப்பிடாமல் தள்ளி போகுது அப்படின்னு சொன்ன நியூஸ் வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து அது ஒரு ஃபால்ஸான நியூஸ்னு சொல்லி ஆல் இந்தியா ரேடியோவில் அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. மேபி அது வந்து ஒரு நியூஸாக கூட நம்மளுக்கு அஃபீஷியல் தந்தி டிவி ஆர் புதிய தலைமுறை சேனல்ஸ்லாம் நம்மளுக்கு திருப்பி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் டுடே ரிலீஸ் பண்ண நியூஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் நியூஸ். ஸோ அதை யாரும் நம்பிட்டு இருக்க வேணாம். நம்மளுக்கு ஜூலை 8 வந்து ஹியரிங் இருக்குது. ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் இருக்குது. சப்போஸ் அந்த டேட்டுக்காண்டி கூட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ பட் இன்னும் ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து கவுன்சிலிங்கான எந்த ஒரு அப்டேட்டுமே வரலை. ஓகேங்களா, போஸ்ட்பான் பண்ணிட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களாம் அந்த ஆல் இந்தியா ரேடியோவில் பிடிஐன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த பிடிஐ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேபி நம்மளுக்கு இந்த மந்த் ஜூலை மந்த்தினுடைய எண்டில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவ்வளோ டேட்ஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. எப்போ டேட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுக்கு ஜூலை 8 சுப்ரீம் கோர்ட் என்ன ஆர்டர் சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் நம்மளுக்கான கவுன்சிலிங் டேட்டு எம்சிசி கவுன்சிலிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்சிசி கவுன்சிலிங்கோடைய பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ரெஃப்ரெஷ் பண்ணாமல் லாஸ்ட் இயர் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே அப்டேட்டடாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ டுடே ரிலீஸ் பண்ண நியூஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால்ஸான ஒரு நியூஸ். ஓகேங்களா, இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய மோஸ்ட் அஃபீஷியல் அப்டேட். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான பேர் எம்சிசி கவுன்சிலிங் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு டுடே நியூஸை நம்பிட்டு இருப்பீங்க. ஸோ நிறையா பேர் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால்ஸ், அதை நம்புங்க. ஓகேங்களா, ஆல் இந்தியா ரேடியோவில் ஹெல்த் மினிஸ்ட்ரி நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ட்ராவலில் இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோஸ் வந்து குறந்தா இருக்கும். ஸோ யாரும் கோச்சிக்க வேணாம். ஓகேங்களா, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.